ஓம் சக்தி. என் அன்பு தங்க பிள்ளையே, உன்னை தேடி நான் மகாலட்சுமியின் உருவமாக வந்திருக்கிறேன் உன்னிடம் பேசுவதற்காக. பணம் இல்லை என்று நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் பணம் என்று ஓடுவதால் நிம்மதி என்பது ஒரு கணமும் இல்லை என்று வருத்தத்தில் இருக்கிறாய். இந்த பணத்தை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வருவதற்கு என்னவெல்லாமோ செய்துவிட்டேன். ஆனால் அம்மா, ஒன்றுமே நடக்கவில்லை. என் வாழ்க்கையில் நான் கடன் அதிகமாக வாங்கிவிட்டேன். அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதா என்று நீ கலங்கி நிற்கிறாய். தங்கமே, எப்பொழுதுமே நீ பணம் என்று ஓடுகிறாய். ஆனால் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் ஓடுகிறோம். இந்த பணம் நம் வாழ்க்கையில் வந்தால் நம் வாழ்க்கை மாறிவிடும். அப்படி என்ற எண்ணத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றாய். பணம் என்பது செல்வம்தான் உன்னை பொறுத்தவரை. ஆனால் அந்த பணம் உன்னிடம் இப்பொழுது இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அதனால்தான் நீ கடனால் அவஸ்தைப்படுகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சில பிள்ளைகளுக்கு பணம் அதிகமாக இருக்கும், ஆனால் அங்கு நிம்மதி இருக்காது. அந்த பணத்தை எப்படி கட்டி காப்பது என்று கவலையிலே தூங்காமல் ஒவ்வொரு நாளும் இருப்பார்கள். ஆனால் நீயோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன் மனதில் நினைத்து கொள்கிறாய். இன்னும் சில பிள்ளைகளுக்கு பணம் இருக்கும், ஆனால் வந்த பணம் அவர்களிடம் இல்லாமல் போய்விடும். அதற்கு காரணம், அந்த பணத்தால் வீண் செலவோ மருத்துவ செலவோ அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால்தான் அந்த பணம் அவர்களுக்கு உதவவில்லை. இப்படி செல்வங்கள் யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ, எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது அந்த செல்வத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். செல்வம் என்பது ஒருவரிடமே நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. இன்று இருக்கலாம், நாளை இல்லாமலும் போகலாம். இன்று ஒருவர் ஏழையாக இருக்கலாம், நாளை அவர் மிகுந்த செல்வத்துடன் மகிழ்ச்சியாக கூட வாழலாம். ஆனால் செல்வம் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி என்ற ஒன்று நிரந்தரமாக இருக்கும் என்று நம்பாதே. செல்வம் இருந்தால் மட்டும் போதாது. தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். அளவில் கூட யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் செல்வம் நிலைத்து நிற்கும். ஆனால் என்னுடைய பல பிள்ளைகள் செல்வம் இருந்தும் அதனை மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர்களே வைத்துக்கொண்டு ஆடம்பரமான வாழ்வை வாழும் பொழுது அவர்களுக்கு அங்கு சந்தோஷம் என்னால் பறிக்கப்படுகிறது. அதனால் செல்வம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அந்த செல்வத்தை நிரந்தரமாக உன்னிடம் வைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். நீ கஷ்டப்பட்டாலும் உன்னால் முடிந்த அளவு உதவி செய். ஒரு காக்காவுக்கு கூட சாதம் வை. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மாறும். நானே வருவேன் உன்னை தேடி.